பருவகால மலர்கள் அவ்வப்போது ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் பருவகாலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக 4 பருவகாலங்கள் உள்ளன. அவை வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் என்பனவாகும். பெரும்பாலான மலர்கள் குறிப்பிட்ட ஒரு பருவத்தில் மட்டும் பூக்கின்றன. எனவே இவற்றை பருவகால மலர்கள் என்று அழைக்கிறோம். சிந்தித்து விடையளி. 4 பருவகாலங்களின் பெயர்கள் உனக்கு தெரியுமா? நாம் இப்பொழுது படித்த இந்த பத்தியிலிருந்து இந்த வினாவிற்கான விடையை வாசித்து எழுதவும். குளிர்காலத்தில் பூக்கும் மலர்கள்: டிசம்பர் பூ, குளிர்கால மல்லிகை, சம்பங்கி. கோடை காலத்தில் பூக்கும் மலர்கள்: மல்லிகை, சூரியகாந்தி, ரோஜா. இலையுதிர் மற்றும் வசந்த காலத்தில் பூக்கும் மலர்கள்: டாலியா, இலையுதிர் காலம். குங்குமப்பூ, இலையுதிர் காலம். மணிப்பூ அதாவது டியூலிப், வசந்த காலம். மேலும் அறிந்து கொள்வோம். கனகாம்பரம் அனைத்து பருவங்களிலும் மலரும் மலராகும். குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும். அயல் தாவரங்கள், அழகு தாவரங்கள். இயல்பாக வளரும் இடத்திலிருந்து குறிப்பிட்ட காரணத்திற்காகவோ அல்லது தற்செயலாகவோ மனிதர்களால் கொண்டுவரப்பட்டு வளர்க்கப்படும் தாவரங்கள் அயல் தாவரங்கள் எனப்படும். அலங்கார நோக்கங்களுக்காக பெரும்பாலான தாவரங்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. படத்தில் நீங்கள் பார்க்கின்ற தாவரம்தான் சைக்கஸ், சாகோ பனை. இது ஒரு அயல் தாவரம். அடுத்ததாக பெரணி, மூன்றாவதாக குரோட்டன்ஸ். இவையெல்லாம் அலங்கார தாவரங்களுக்கான உதாரணம். மேலும் விசிறி வாழை, படகு அல்லி, கற்றாழை. இவற்றுள் கற்றாழை என்பது நமது மண்ணின் பாரம்பரியமாக காணப்படுகின்ற ஒரு வகை செடி. இது வறண்ட நிலத்தில் காணப்படுகிற ஒரு சிறந்த மூலிகை தாவரமாகும். வறண்ட நிலத்தில் மட்டுமல்ல, எல்லா வகையான இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு தாவரமாகவும் இது இருக்கிறது. மேலும் அறிந்து கொள்வோம். பார்த்தீனியம் எனப்படும் ஒரு வகை களைச்செடி திடீரென புதிய இடங்களில் வளர்கிறது. இது அதன் எல்லையை விரிவுபடுத்தி மற்ற விளைச்சல் பகுதிகளை ஆக்கிரமித்து வளர்வதால் வேளாண்மை பாதிக்கப்படுகிறது. இத்தாவரத்தின் மகரந்த துகள்கள் இயற்கையிலேயே ஒவ்வாமை கொண்டவை. ஆகையால் அவ்வகை செடியை தொடாமல் இருப்பது நல்லது. விடையளிப்போம். பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. டிசம்பர் பூ, சம்பங்கி பூ, மணிப்பூ அதாவது டியூலிப். இம்மூன்றில் பொருந்தாத பூ எது? பார்ப்போம். படத்தில் டிசம்பர் பூ, சம்பங்கி பூ இரண்டும் குளிர்காலத்தில் பூக்கும் மலர்களாக நாம் அறியலாம். இதில் மணிப்பூ என்று சொல்லப்படுகின்றதான டியூலிப் மற்றும் வசந்த காலத்தில் பூக்கின்ற மலர்களாக இந்த படத்தின் தகவல்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் 2 பூக்களும் குளிர்காலத்தில் மலர்கின்ற மலர்களாக இருக்கின்றன. மூன்றாவதாக உள்ளவை மட்டும்
வசந்த காலத்தில் மலர்கின்ற பூவாக இருக்கிறது. ஆகவே இதுவே பொருந்தாத ஒன்றாக நாம் தெரிவு செய்யலாம். அடுத்தது குங்குமப்பூ, டாலியா, ரோஜா. இம்மூன்றுள் பொருந்தாத மலர் எது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். குங்குமப்பூ, டாலியா இரண்டும் இலையுதிர்கால மலர்களாக இப்படத்தின் தகவல்கள் மூலம் நாம் அறியலாம். ரோஜா, இந்த பூ மட்டும் நாம் கோடை காலத்தில் பூக்கும் மலர்களாக கண்டறியலாம். ஆகவே ரோஜா மட்டுமே பொருந்தாத ஒன்றாக இம்மூவகை பூக்களுள் நாம் தெரிவு செய்யலாம். அடுத்ததாக ரோஜா, படகு அல்லி, குரோட்டன்ஸ். படகு அல்லி, குரோட்டன்ஸ் இவ்விரு தாவரங்களும் அயல் தாவரங்கள் என்று சொல்லப்படுகின்றதான அழகு தாவரங்கள் வகையை சார்ந்தவை ஆகும். ரோஜா பூ மட்டும் கோடை காலத்தில் பூக்கும் மலர்களாக நாம் கண்டறியலாம். ஆகவே இந்த 3 பூக்களுள் ரோஜா மட்டுமே பொருந்தாத ஒன்றாக நாம் தெரிவு செய்யலாம். செய்து கற்போம். பல்வேறு அலங்கார தாவரங்களை சேகரித்து உங்கள் பள்ளி தோட்டத்திலோ வீட்டிலோ வளர்க்கவும். உணவாகும் தாவரங்கள். மனிதர்களும் பிற விலங்குகளும் பெரும்பாலும் தாவரங்களை உணவாக பயன்படுத்துகின்றன. சில தாவரங்களின் இலைகள், தண்டுகள் மற்றும் வேர்கள் உணவாக பயன்படுகின்றன. தாவரங்கள் உற்பத்தி செய்யும் கனிகளையும் நாம் உணவாக உட்கொள்கிறோம். தாவரங்களின் உண்ணக்கூடிய பாகங்கள். தாவரங்களின் பெரும்பாலான பாகங்கள் உண்ணக்கூடியவையாக உள்ளன. அவற்றை நாம் உணவாக உட்கொள்கிறோம். உணவாகும் வேர்கள். சில தாவரங்கள் அதிகப்படியான உணவை தம்முடைய வேர்களில் சேமிக்கின்றன. இதன் காரணமாக அவை பருத்த மற்றும் தடிமனான வேர்களை கொண்டுள்ளன. இந்த வேர்கள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கேரட், பீட்ரூட், மரவள்ளிக்கிழங்கு போன்றவை வேரிலே உணவு சேமிக்கப்படுகின்ற தாவர இனத்தை சார்ந்தவையாகும். அதாவது இத்தாவரங்களின் வேர் பாகங்களே இத்தகைய காய்கறி மற்றும் கிழங்கு வகைகளாக நமக்கு உணவாக கிடைக்கின்றன. உணவாகும் தண்டுகள். சில தாவரங்கள் தண்டு பகுதியில் அதிகப்படியான உணவை சேமிக்கின்றன. நாம் உண்ணும் வெங்காயம், இஞ்சி, உருளைக்கிழங்கு போன்றவை நிலத்திற்கு அடியில் காணப்படும் தண்டுகள் ஆகும். உணவாகும் தண்டுகள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வெங்காயம், மஞ்சள், கரும்பு. இவற்றுள் கரும்பை நாம் தரைக்கு மேலே அது தண்டு பகுதியாக பார்க்க முடியும். ஆனால் வெங்காயம் மற்றும் இஞ்சி போன்றவை தரைக்கு கீழ் காணப்படுவதால் அதனை நாம் வேர்பாகங்களாக நினைப்பதற்கு இடம் உண்டு. ஆனால் அவை தரைக்கு கீழ் காணப்படுகின்ற தண்டின் பாகங்களே இத்தகைய உணவாக நமக்கு சேமிக்கப்பட்டு கிடைக்கின்றன என்பதை அறிந்து கொள்வோம். உணவாகும் இலைகள். சில தாவரங்களின் இலைகள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. சில தாவரங்கள் கூடுதல் உணவை இலைகளில் சேமிக்கின்றன. முட்டைக்கோஸ் போன்ற தாவரங்களின் இலைகள் உணவாக பயன்படுகின்றன. அவற்றை நாம் உட்கொள்கிறோம். உணவாகும் சில இலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கொத்தமல்லி, முட்டைக்கோஸ், முருங்கைக்கீரை. அனைத்து கீரை வகைகளும் இலை சார்ந்த உணவுகளாகவே உள்ளன. உணவாகும் பூக்கள். பூக்கள் தாவரத்தின் கவர்ச்சிகரமான பகுதியாகும். பல பூக்கள் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன.
அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வாழைப்பூ, காலிஃப்ளவர், கிராம்பு அல்லது லவங்கம். உணவாகும் பழங்கள். பலவித பழங்கள் உணவாக பயன்படுகின்றன. பழங்களில் உயிர்ச்சத்துக்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்துள்ளன. இவை நாம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகின்றன. பெரும்பாலான பழங்கள் நாம் பச்சையாக உண்ணலாம். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம். உணவாகும் தானியங்கள். பருப்பு வகைகள், தானியங்கள் மற்றும் பயறு வகைகள் பொதுவாக உண்ணப்படும் விதைகளாகும். இவைகளில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அரிசி, பருப்பு வகைகள், வெந்தயம். விடையளிப்போம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. டேஸ் மலர் உணவாக பயன்படுகின்றது. 2. உருளைக்கிழங்கின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது? 3. டேஸ் தாவரம் தண்டுகளில் உணவை சேமிக்கின்றது. 4. விதைகளில் டேஸ் மற்றும் டேஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. முதல் கேள்விக்கான விடை: வாழையின் மலர் உணவாக பயன்படுகின்றது. இரண்டாவது கேள்விக்கான விடை: உருளைக்கிழங்கின் வேர் பகுதி உணவாக பயன்படுகிறது. மூன்றாவது, கரும்பு தாவரம் தண்டுகளில் உணவை சேமிக்கின்றது. நான்காவது, விதைகளில் புரத மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. மேலும் அறிந்து கொள்வோம். பூமியில் அதிக நாள் வாழும் உயிரினம் மரங்கள் ஆகும். மூங்கில் மரங்கள் ஒரு நாளில் 90 சென்டிமீட்டர் அளவு வளரக்கூடியவை. செய்து கற்போம். தாவரத்தின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது என்பதை அறிந்து பட்டியலை நிரப்புக. உணவு வகைகள். உண்ணப்படும் தாவரத்தின் பாகம்: கேரட், வாழைப்பூ, மாம்பழம், காலிஃப்ளவர், அரிசி, பருப்பு, முருங்கைக்கீரை, மஞ்சள், வெங்காயம், முட்டைக்கோஸ், பலாப்பழம், பீட்ரூட் போன்ற உணவு வகைகள் தாவரங்களின் எப்பகுதியில் அவை உணவாக விளைகின்றன என்பதை இப்பகுதியில் நாம் விடையாக எழுத வேண்டும். நன்றி.